ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி. டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவில் இந்த குழம்பு பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க இதை நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இந்த குழம்புக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த அளவு வெந்தயம் போடணும். இந்த குழம்புக்கு முக்கியமே இந்த வெந்தயம்தான். கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் இந்த வெந்தயம் வந்து ரொம்ப கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 2 டைப் ஆஃப் மிளகா வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் போட்டுக்கிறேன். நிறைய மிளகா வத்தல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம குழம்புக்கு வந்து காரம் கொடுக்கக்கூடிய ஐட்டம் இது மட்டும்தான், அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் செவக்கட்டும். செவந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 20-25 சாம்பார் வெங்காயம் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமாக இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போடலாம், ஆனால் வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயம் தான். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் முதல்ல உப்பு போட்டுக்கிறேன் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு. அப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி. சில பேர் வெங்காயம் சேர்க்கும்போது பெருங்காயம் சேர்க்க வேண்டாம்னு நினைப்பீங்க, ஆனால் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய ஒரு சாத்துக்குடி சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இந்த அளவு வதங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். புளியை வந்து நல்லா 2 தடவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே காரப்பொடி மசாலாக்கள் எதுவுமே தேவையில்லை. இது பருப்பு தொகையல், பருப்பு பொடி, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பிசைஞ்சிட்டு இது இப்போ எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பருப்பு பொடி சாதம், அப்புறம் இந்த பருப்பு தொகையல், தேங்காய் தொகையல், இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். தொட்டுக்க குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம், அந்த உப்பு போராது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது தவிர இந்த குழம்புக்கு ஃபைனலாக ஒரே ஒரு ஐட்டம் தான் சேர்க்கணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து வெறும் புளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சுத்தமாகவே திக்காக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த ஒரு குழம்புக்கு மட்டும் நான் வந்து ஒரு மாவு கரைச்சி ஊற்றுவேன். அந்த மாவு ஊற்றுறதுனால டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா கூடுதலாக இருக்கும். அது என்னென்னா 1 ஸ்பூன் கோதுமை மாவை இதில் கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நல்ல குழம்பு திக்காக இருக்கும். கலர் இப்படி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் இந்த அளவு வெல்லம் போடுறேன். சின்ன பிஞ்சு தான், இது உங்களுக்கு தெரியவே தெரியாது இருக்கிறது. குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் சமையல். இந்த குழம்புக்கு தொட்டுக்க காலிஃப்ளவரே நான் அடிக்கடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து சீசன், இப்போ நம்ம சாப்பிட்டாதான் உண்டு. காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். இது வந்து தேங்காய் போடாத காரம் போட்ட காலிஃப்ளவர், ஒன்லி காலிஃப்ளவர். மேல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டக்குன்னு செய்கிற மாதிரி சமையல்லாம் நான் உங்களுக்கு டெய்லி போடுவேன். டெய்லி உங்களுக்கு வரணும் என்னோடய வீடியோஸ் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ்.